சரி, தமிழ்நாட்டில் கொல்லிக்குன்ன, பாண்டிச்சேரியில எடுத்து நிக்கிறீங்க. பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் கட்சி எழுத்து போட்டிடுது. அங்க கொள்கை கிடையாதா? ஊருக்கு மாநிலத்துக்கு கொள்ளு வேறுபடுகின்ற கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அது கூட கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கலர் மாறும், நிறம் மாறும். ஆனா அடிக்கடி நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் சொன்னா 10 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எங்களுடைய கூட்டணி அங்கமைக்கிற கட்சிகளும் வலுவாக இருக்கின்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். அவர்களும் ஸ்டாலினை நம்பி 10 வருஷமா ஜால்ரா போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? ஜால்ரா போட்டவனுக்கு ஆப்பு வச்சுட்டார். இந்த இடத்துல 10 ஆண்டு காலமாக நாட்டு மக்கள் பிரச்சனையே சிந்திக்காத அந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் என்ன செஞ்சாங்க? திமுக 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்த அந்த திமுக தலைமையிலே அங்கமைக்கின்ற கூட்டணிக்கு ஒவ்வொரு இடம் குறைச்சிட்டாங்க. அண்மையில சேர்ந்த கட்சிக்கு அதிக இடம் வாங்கி வாரி கொடுத்தாங்க. அதுதான் திமுக நிலை. உண்மை முகத்தை அந்த கூட்டணி இருக்கின்ற தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கொள்கை எல்லாம் கிடையாது, கொள்ளையடிப்பதுதான் திமுக கொள்கை. கொள்ளையடிப்பதுதான் ஒரே கொள்கையா இருந்தா பாண்டிச்சேரியிலும் கடைபிடிக்க வேணும்ல, ஒரே கொள்கையா இருந்தா கேரளாவிலையும் கடைபிடிக்க வேணும்ல. கேரளாவில் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி. காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சி, முஸ்லீம் லீக், பல கட்சிகள் இங்க கூட்டணி. எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றாங்க பாருங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இதுவரை ஏமாற்றி இது போதும். இனி தமிழ்நாடு மக்கள் ஏமாறுவார்களா? இந்த முறை மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு தக்க பாடம் இந்த தேர்தல் மூலமாக புகட்டுவார்கள். இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா தான் இருக்கு, டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசில் இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம். அதோடு விட்டுற வேணும். நிஜ வாழ்க்கையில